திருமணமாகி 10 வருஷம் ஆன கணவன் மனைவி அவங்களோட அனிவர்சரி டே அன்னைக்கு 2 பேரும் அனிவர்சரிக்காண்டி டின்னருக்காண்டி ஒன்னா சேர்ந்து போறாங்க. 2 பேருக்கும் ஒரே ஒரு உணர்வு என்ன கேட்டீங்கன்னா, 2 பேருக்குமான அந்த இடைவெளி கொஞ்சம் இப்ப ஜாஸ்தியா இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா இருக்கு. லவ் அண்ட் கேர் குறைஞ்சு கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஆரம்பத்துல இந்த லவ் அண்ட் கேர் இப்ப இல்ல அப்படின்ற உணர்வு இருக்கு. இப்போ மனைவி என்ன பண்றாங்க, டின்னர் டேபிள் உட்காந்துட்டு 2 டைரி எடுத்துட்டு வராங்க. ஒரு டைரி கணவன் கொடுத்துட்டு ஒரு டைரி நான் வச்சுக்கிறாங்க. இந்த டைரியில அடுத்த வருஷம் ஃபுல்லா நீங்க என் மேல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் குறைகள் எழுதுங்க. நான் வச்சிருக்க டைரியில உங்க மேல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் குறைகள் நான் எழுதுறேன். 2 பேருமே அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு வருவோம், நம்ம டின்னருக்கு சேர்ந்து வருவோம், வந்து நம்ம டைரியை பிடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொல்றாங்க. அடுத்த வருஷம் 11வது அனிவர்சரி வராங்க. 2 பேரும் டைரியை பிரிச்சு பாக்குறாங்க. கனவு முதல்ல படிக்கிறாரு. முதல் கம்ப்ளைண்ட்ஸ், இனி நீங்க டின்னர் கூட்டி போல, நீ அங்க கூட்டு போறீங்க, கூட்டு போல, எங்க ஊருக்கு கூட்டிட்டு போல, என்ன சேலை வாங்கி தரல, டிவி பார்த்துட்டு இருந்தேன், நான் சீரியல் பார்க்கும்போது நீங்க சேனல் எனக்கு கேட்காமலே மாத்தி நியூஸ் போட்டீங்க அப்படின்னு பல கம்ப்ளைண்ட்ஸ். அப்ப மனைவி என்ன பண்றாங்க, கணவன் டைரி வாங்கி படிக்கிறான். படிச்சா பக்கத்தை விட்டுறாங்க, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே காலியா இருக்கு, எம்டிஆர் இருக்கு, பேஜஸ் பூரா. ஏன்னா ஒண்ணுமே இல்லையா, நீ கம்ப்ளைண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. கடைசி பக்கத்தை பாரு அப்படின்னு கணவன் சொல்றான். கடைசி பக்கத்தை திரும்பி பாக்குறாங்க, 2 வரி, thank you so much for everything you have given me அப்படின்னு முடிச்சிட்டாரு அவர். என்னங்க, நீ உன் டைரியில் இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் குறைகள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் பல சமயங்களில் உன்னோட எண்ணங்களை உன்னோட இதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்திருப்பேன், குறைகள் உண்மையாகவே இருக்கும். உங்ககிட்ட எனக்கு கம்ப்ளைண்ட்ஸே இல்லை, நீ என்னோட நிழல், என் நிழலை நான் எப்படி குறை சொல்ல முடியும்? குறை சொல்லவே முடியாது. எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் வெளியில போறேன், என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் ஒரு 10-50 பேர் பார்க்குறேன், ட்ரெயினில் போகும்போது 10 பேர் பார்க்குறேன், கிளைண்ட்ஸ் ஒரு 50 பேர் இருக்கேன், எல்லாத்தையும் பேசுறேன். ஒரு நாள் முழுக்க ஒரு 10 மணி நேரம் வெளியவே இருந்து என்னோட மகிழ்ச்சி, சோகம், துக்கம், கோபம், கவலை எல்லாத்தையும் ஓரளவுக்கு அங்கங்க ஷேர் பண்ணி ட்ரைன் அவுட் பண்ணிடுறேன். இந்த வீட்டில் உனக்கான ட்ரைன் அவுட் நான் மட்டும்தான். உன்னோட மகிழ்ச்சி, சோகம், துக்கம், கவலை, துன்பம் எல்லாத்தையும் யார்ட்ட என்கிட்ட தான் காமிச்சாகும். அப்படிங்கிறப்ப அதை நான் ஏத்துக்கிறேம்மா. உன்னோட பிரச்சனையில நீ எனக்கு எல்லா விஷயத்திலையும் கேர் டேக் பண்ணியிருக்கிற. எனக்கு 3 வேளை சாப்பாடு, என்னோட துணிகளை ட்ரெஸ் இது பண்ணி, வீடை கவனிச்சு, பசங்களை கவனிச்சு, ஒண்டர்ஃபுல் யூ ஆர். நீ சாக்ரிஃபைஸா பண்ணியிருக்க உன் வாழ்க்கையில, என்னை விட ஜாஸ்தியா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கு தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட கையில காமம் இல்லாத கிராட்டிடியூடு கிஸ் கொடுக்குறான். நன்றி உணர்ச்சி உள்ள ஒரு முத்தத்தை கையில கொடுக்குறாரு. மனைவியும் அப்படியே ரொம்ப இதாகி ஆனந்த கண்ணீர் விட்டு அவங்க எழுந்த டைரியை கிழிச்சு துறை போட்டு கணவனோட கையில ஒரு அன்பு கலந்த காதல் முத்தத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த முத்தம் ரொம்ப வேலிடுங்க. நீங்க உங்களோட மனைவிக்கு கணவனா இருந்தீங்கன்னா காமம் இல்லாத நன்றி உணர்ச்சி முத்தம், ஒரு தேங்க்ஸ் முத்தம், கிஸ் பார்த்தீங்களா, கிராட்டிடியூட் கிஸ், அது கொடுத்து எவ்வளவு நாளைக்கு யோசிச்சு பாருங்க. பல மாதங்கள், பல வருடங்கள் ஆயிருந்தா இடைவெளி அதிகமாக கத்தும், கன்சிடர் பண்ணி பாருங்க. அதே மாதிரியே மனைவியா இருந்தீங்கன்னா ஒரு அன்பு கலந்த காதல் முத்தத்தை கொடுத்து பல மாதங்கள், பல வருடங்கள் ஆயிருந்தா உங்களுக்குள்ள இடைவெளி அதிகமாயிருக்கும் அர்த்தம். அதை கன்சிடர் பண்ணி பாருங்க, ஆலோசிச்சு பாருங்க, நல்லது நடக்கும். கணவன் மனைவியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க அன்னைக்கு கார்ல ஒன்னா போறாங்க. அந்த அனிவர்சரியை சந்தோஷமா கொண்டாடல. கணவன் மனைவி என்ற 2 டயர்கள் நன்றாக இருந்தால் வாழ்க்கை என்ற பைக் பஞ்சர் ஆகாமல் அது பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். நல்ல சிந்தனைகள் விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.